அனைவரும் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்தால் செய்வதற்கும் அளவில்லாத அன்பால் பைத்தியமாகச் செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? கடமை நம்மை சோர்வடையச் செய்கிறது, ஆனால் உண்மையான அன்பு ஒரு நபர் 1000 பேரை வெல்லும் அளவுக்கு அளவற்ற வலிமையை தருகிறது. இறப்பதற்கு சற்று முன்பு யோசுவா மக்களிடம் கூறிய கடைசி வார்த்தைகள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் அன்பு செலுத்தும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். யோசுவா பிற்பகல் 11:11. எபிரேய மொழியில் அன்பு செய் என்பதற்கான சொல் தாபாக் டிபிஏக்யூ. அதன் அர்த்தம் இறுக்கமாக ஒட்டிக்கொள்ளுதல், பிரிக்க முடியாதபடி இணைதல். கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து பிரிக்க முடியாத அளவுக்கு தேவனோடு பிரிக்க முடியாத விதத்தில் ஒன்றாகிவிடுவது. நீங்கள் தேவனோடு இந்த ஆழமான ஒட்டிக்கொள்ளும் அன்பில் மூழ்கினால் அப்போது உங்களில் ஒருவர் 1000 பேரை துரத்துவார். யோசுவா பிற்பகல் 11:10. ஆனால் நம்மால் சொந்த சக்தியால் இப்படி அன்பு செய்ய முடியாது. நாம் எளிதில் கடமை உணர்வில் விழுந்து உலகத்தின் அலைகளால் அலைக்கழிக்கப்படுகிறோம். அதனால்தான் தேவன் முதலில் நம்மோடு ஒட்டிக்கொண்டார். இயேசுவின் சிலுவை அதற்கு சாட்சி. அவர் தமது சரீரத்தை கிழித்து நமக்காக இரத்தம் சிந்தினார். நான் உன்னோடு மீண்டும் இறுக்கமாக ஒட்டிக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூப்பிட்டார். இயேசுவை விசுவாசிப்பது என்பது நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அல்லது மதக் காரியங்களை உழைப்புடன் செய்ய வேண்டும் என்கிற பாரமான சுமையல்ல. உன்னை இறுதிவரை அன்பு செய்த அந்த அன்பால் ஆழமாக உருகி அவர் மீது ஆவேசமான அன்பில் விழுவதே. இயேசு உன் வாழ்க்கையில் வரும்போது உன் திறன் 1க்கு 100 என்ற நிலையிலிருந்து 1க்கு 1000 என்ற நிலைக்கு உயரும். உன் வாழ்க்கை இனி கட்டாயமாக தாங்குவதல்ல, அன்பினால் வெற்றி பெறும் வாழ்க்கை தொடங்கும். இன்று இயேசுவை உன் இருதயத்தில் வரவேற்றுக் கொள். இப்போதே அந்த பாரமான கடமை உணர்வை கீழே போட்டுவிட்டு சிலுவையின் அன்பை பெற்றுக்கொள். தேவன் மீது உண்மையாக அன்பு கொள். இந்த ஆவேசம் உன் வாழ்க்கையை அடங்காத வெற்றியை நோக்கி நடத்தும். இந்த வீடியோ உனக்கு உதவியிருந்தால் லைக் சேவ் செய். கமெண்டில் அன்போடு வாழ விரும்புகிறேன் என்று எழுது. சப்ஸ்கிரைப் செய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.